யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மிருகசீரிஷம் நட்சத்திரம். மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2 பாதமும் மிதுன ராசியில் 2 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதி செவ்வாய். இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரக்கூடிய நபர்கள் தான். இந்த வருஷம் எந்த மாதிரியான பலன்கள் பார்க்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 2025 அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. ராகு, கேது, சனி மற்றும் குரு. இந்த 4 கிரக பயிற்சிகள் நடக்கிற பட்சத்தில் நமக்கு பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன்னா 4 கிரகங்கள் இருக்கிற காரணத்தினால ஒன்று முரண்பாடாக இருந்தாலும் இன்னொன்று நமக்கு நல்ல பாக்கியஸ்தானத்துலேயோ அப்படி இல்லைன்னா நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துலேயோ பார்வைப்பட்டு வளமான வாழ்க்கைக்கு அடிக்கல் நாட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. ஃப்ரீயாக மைண்டை வச்சுக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இப்போ பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க செவ்வாய் திசையில் தானே பிறக்கிறாங்க. அதனால் பார்க்கும்பொழுது உடனே ராகு தசை ஆரம்பிச்சிருது. ஸோ இவங்களுடைய 21 வயசு வரைக்கும் இவங்களுக்கு ராகு தசையில் தான் போய்கிட்டு இருக்கும். படிப்பு பலர் பார்த்திங்கனாக்கா பாதியில் அதை கட் பண்ணிவிட்டு வேறு படிப்புக்கு மாறத்துக்கு உண்டான வாழ்க்கை இருக்குது. இல்லை சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதியில் கட் பண்ணிட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் வரும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு நல்லா இருக்க பட்சத்தில் நல்ல படிப்புக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க. திருமணம் நடந்தவங்க ரொம்ப சீக்கிரமான வயசில் திருமணம் நடந்தவங்களுக்கு பல போராட்டங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குரு தசை வந்ததுக்கப்புறமா தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல பிடிப்பு அப்படின்ற விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 30 வயசு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நல்ல சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு 21 வயசில் நமக்கு பார்த்திங்கன்னா ராகு முடிஞ்சிருச்சு. அப்போ 36, 37 வயசு வரைக்கும் குருவுடைய அந்த தசை தான் போய்கிட்ருக்கும். அதனால் வாழ்க்கை நல்லபடியாக போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்த நபர்களாக இருந்தாங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இப்போ நல்ல மாதிரியான சூழ்நிலைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ராகு பயிற்சி, கேது பயிற்சி வர்ற சமயத்தில் திரும்பவும் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு தாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். பேச்சில் ரொம்ப சுதாரிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்பொழுது ரொம்ப உஷாராக போங்க. அடுத்தவங்க வண்டியில் ஏறி போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி நினப்பெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். ரொம்ப நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். ரொம்ப லாங் டூர் போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா பைக்கில் போகிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றத ரொம்ப குறிப்பாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி டூருக்கெலாம் போகும்போது அட்வென்ச்சரான சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது ட்ரெக்கிங் போவோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்து ஆண்களுக்கான பலன்கள். ஆண்கள் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குருதசை முடிஞ்சு அதாவது ஒரு 36, 37 தாண்டினவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சனி தசை போய்கிட்ருக்கும். ஸோ சனி தசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் அடிக்கடி தடுமாற்றங்கள் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப வருஷமாக நல்லா போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, திரும்பவும் ஒரு அடிவிடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 12ல் குரு இருக்குது. அதே மாதிரி அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 12ல் குரு, ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ராசியிலேயே குரு இருக்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள் அப் அண்ட் டவுன் வந்து போகிற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் வச்சுக்கோங்க. ஆன்மீகமான சில சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தியானம் பண்ண கற்றுக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம் தனிமையில் உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மனசு அமைதி அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த அன்றாட உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். வேலையில் நல்ல மாற்றங்கள் வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. முதல் 2 பாதங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி உட்கார போகிறார். அதனால் உங்களுக்கு அந்த தொழில் அபிவிருத்தி அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வேலையில் இருந்தக்கூடிய இடைஞ்சல்கள்லாம் மாறி திரும்பவும் பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதைக்கு போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ப்ரமோஷன் தடைப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராஜுவிட்டி பணம் வரதுக்காக போராடிட்டு இருந்திருப்போம். அது வர்றது இது எல்லாமே தடையில்லாமல் வரதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் ராகு 11ல் இருக்கார். அவங்களுக்கு சின்ன சின்ன ஆதாயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ல் ராகு இருக்குது. வேலையில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா 10லேருந்து 9க்கு போய் உட்கார போகுது.
ஸோ 9க்கு போய் ராகு உட்காந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியாக கொஞ்சம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினால அப்பாவுக்கு சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் வந்துட்டு போகலாம். நமக்கு வர வேண்டிய பாக பிரிவினைகள்லாம் நிம்மதியாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக போராட வேண்டாம், ஈஸியாக கைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2 ராசிகள்லேயுமே 2 பாதங்கள் கொண்டதுனால சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் சிலருக்கெல்லாம் அந்த என் ராசியிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் வருது, எனக்கு வரலை அப்படின்வீங்க. பாதம் வாரியாக சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னா அடுத்து நமக்கு வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் பாசிட்டிவ் அப்படின்றது நிறையவே இருக்குது. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது பேச்சு வாக்கில் யாருக்காவது நம்ம அன்றைக்கி பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்கறது இருக்கு இல்லையா, வாக்கு யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால் வாக்கே கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துக்குவோம், அதுக்கப்புறமா மற்றவங்க கதையெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்றதுல குறியாக இருங்க. குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யறதுக்கு உண்டான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. கிரகப்பிரவேசம் பண்ணி குடி போகிற மாதிரியான சூழ்நிலைகளும் கண்டிப்பான முறையில் தெரியுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான நல்ல சூழ்நிலை வரப்போகுது. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களுக்கான ஒரு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அவங்க ராகு தசையில் இருப்பாங்க. ஸோ செவ்வாய் தசையில் பிறக்கிறாங்க இல்லையா, அதனால் 21 வயசு வரைக்குமே அவங்களுக்கு ராகு தசை தான் போய்கிட்டு இருக்கும். வீட்டில் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க சொன்னால் படிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு பல கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்ய சொன்னோன்னாக்கா நம்மளை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. ராகு இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது கொஞ்சம், அதாவது எப்படின்னா சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரியான ஆசைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். லக்ஸுரியாக வாழறது, வண்டி வாகனம் கேட்பாங்க, இது எல்லாமே அவங்க பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது தான் ராகுடைய தசை. ஆனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரு புக்திகள் நடக்கிற சமயத்தில் அது நமக்கு படிப்பை ஹெல்ப் பண்ணி கொடுத்துரும். அதனால் வருத்தமே படாதீங்க பேரண்ட்ஸ் யாரும். அவங்க நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதும் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பாதம் வாரியாக பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 20 வயசுலேயே அவங்களுக்கு முடியுது ராகு தசை அப்படின்னா குரு தசை ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்களுக்கு குரு தசை ஆரம்பிக்கும் போது படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் ரொம்ப டாப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அவங்கள பற்றின கவலைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. அவங்கள பற்றின கவலைகளை அப்படியே விட்டுட்டு ஃப்ரீயாக விடுங்க. அவங்க நல்லா படித்து பெரிய அளவு நல்ல பொசிஷனில் போய் உட்காருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உட்கார வச்சு ஜஸ்ட் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லது அப்படின்ற மாதிரி அறிவுரையாக சொல்லுங்கள். அதுவும் ரொம்ப அறிவுரை சொன்னாலும் அந்த வயசு பசங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ராகு தசை போகும்போது அட்வைஸ் சொன்னாலே பூமர்னு சொல்லிடுவாங்க. அதனால் பெரிய அட்வைஸ் கொடுக்காதீங்க. இதெல்லாம் வேணும், நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் எடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கோச்சாரமில் பார்த்திங்கன்னா சனியோட நகர்வுக்கு அப்புறமா பல நல்ல விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம், வேலை சார்ந்த முன்னேற்றம்லாம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அது குருவுடைய வீட்டுக்கு வர்ற காரணத்தினால நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன்லாம் பிளாக் ஆகி நிற்குது, நமக்கு வரும்போது பேச மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக ஒரு நல்ல விஷயம் வரும்போது நம்மளை மறந்துடுறாங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும். அடுத்து ராகு பார்த்திங்கன்னா நமக்கு ராகு பெயர்ச்சிக்கு அப்புறமா நமக்கு வர வேண்டிய விஷயங்கள், நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு தராமையே இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் அவங்களே கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, குழந்தை தாமதமாக இருந்தவங்களுக்கு இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா எந்த பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லாமல் இயற்கையாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி நமக்கு பிள்ளைங்க படிப்புக்காக பணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான லோன் வசதியெல்லாம் கிடச்சி குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஸோ உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை இந்த 2 கிரகமே கொடுத்துருது. குருவோட பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருந்த பூசல்கள் எல்லாமே தீரப்போகுது. வீட்டுக்குள்ளே போனாலே சண்டை தான் வருது, வீட்டுக்கே போகிறது லேட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினச்ச நபர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆசையாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை, அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. அடுத்து கேதுவுடைய நகர்வு. கேது நகர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னால் சமாளிக்க முடியும், எல்லாத்தையும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் கையில் நம்மளே ஒரு ஆட்சியை எடுத்துக்கிட்டு சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கு போவீங்க. ஸோ இந்த கிரகப்பெயர்ச்சிகள் எல்லாமே பலவிதமான நன்மைகளையும் புது புது விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறையவே வருது. அதனால் இந்த 2025 பல நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அடுத்து நட்சத்திர தோஷம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கான என்ன கிரகம் தோஷமாகனா குருவுடைய தோஷம்.
ஏன்னா ஒரு தடவையுமே நம்ம யோசிப்போம், எவ்வளவோ கோவிலுக்கு போகிறோம், நமக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது, மேலே மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி, நான் ஒரு விஷயத்தையும் கடவுள்கிட்ட சொல்லி தான் செய்கிறேன், எனக்கு நெகட்டிவாக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நட்சத்திர தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குரு தோஷம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஆண்களாக இருந்தால் தனக்கு தானே தோஷம், அதாவது நமக்கு நம்மளே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் தடையாக போய்கிட்டு இருக்க மாதிரியாக இருக்கும். உடல் வந்து வெயிட் போட்டுடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வருது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இதிலிருந்து உங்களை எப்படி நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு சொந்தமான நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மஞ்சளை குழைச்சி நெத்தியில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி மஞ்சள் கலர் கிளாத் இருந்ததுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களோட வாலெட்டில் ஹேண்ட்பேக்லலாம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் வெளிர் மஞ்சளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் மஞ்சள் இருக்க மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கோங்க. இது அதிகமாக பயன்படுத்த உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரதையும் நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சஃபேர், அதாவது கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்லை வாங்கி மோதிரமாகவும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா குரு தோஷத்தை சீக்கிரமாக தீர்த்து நமக்கு பாசிட்டிவை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியும் வழிபாடு பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக குரு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப விருப்பமான குரு இருக்கார் அப்படின்னா ராகவேந்திரர் மாதிரி, மகா பெரியவர் மாதிரி, அப்புறம் ராமானுஜர் இந்த மாதிரி குருவோ, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சித்தர் வழிபாடு செய்யணுன்னாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஆன்மீக பெரியோர்களுடைய அந்த வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுக்கு குரு தோஷம் அப்படின்றது நிவர்த்தி செய்யப்படும். தொடர் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையோட வழிபாடு செய்யுங்க. துர்க்கை வழிபாடு செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் வந்து நிவர்த்தி அடையறதுக்குண்டான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.